ஹாய் கைஸ், வெல்கம் டு விஷோ இன்ஃபோ. பிரண்டை பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் உடனே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. பிரண்டை பொடி செய்ய போகிறோம். அதுக்கு பிரண்டையை ஃபஸ்ட்டு நம்ம கழுவிட்டு அதில் இருக்கிற நாரெல்லாம் எடுத்துகிட்டு சுத்தம் பண்ணிவிட்டு பார்க்கலாங்க. பிரண்டையில் இருக்கிற நாரெல்லாம் எடுத்துகிட்டு சுத்தம் பண்ணி வச்சாச்சுங்க. இப்போ பிரண்டை பொடி செய்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாங்க. உளுத்தம்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன், கருப்பு உளுத்தம்பருப்பு. நீங்கள் இந்த இடத்துல வெள்ளை உளுத்தம்பருப்பு வேணாலும் சேர்த்திக்கலாங்க. அப்புறம் கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இந்த பருப்பு எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதில் பாதி அளவு நம்ம கடலைப்பருப்பு எடுத்தால் போதுங்க. நீங்கள் ஈக்குவலாக போடுறதுனாலும் போட்டுக்கலாம். சின்ன நெல்லிக்காய் அளவு புளி, ஒரு 7-8 சிகப்பு மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு எடுத்து வச்சுருக்கேங்க. எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு தான் ஆற வச்சு பவுட்ரு பண்ணணும். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. ஒரு பேனை ஹீட் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்திக்கலாங்க. இதெல்லாம் வதக்கிறதுக்கு ஆயில் ஹீட் ஆகட்டுங்க. நம்ம வதக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கிற பொருள் எல்லாம் ரொம்ப கம்மி குவான்டிட்டிங்கிறதுனால இதையெல்லாம் நான் ஒன்றாவே சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் ஜாஸ்தி குவான்டிட்டியில் செய்கிறதா இருந்தால் பருப்பெல்லாம் தனியாக வறுத்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் மிச்ச திங்ஸ் எல்லாம் போட்டு தனித்தனியாக வறுத்துடுங்க. இப்போ நான் ஒன்றாவே வறுத்து எடுத்துக்க போகிறேன். ஓரளவுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாங்க. எல்லாம் நல்லா வறுத்தாச்சுங்க. இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கலாங்க. இது நல்லா ஆறினதுக்கப்புறம் அரைச்சிக்கலாங்க. கட் பண்ணி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறேன் பிரண்டையை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. எண்ணெய் பத்தலைன்னா ஒரு ட்ராப் சேர்த்திக்கலாங்க. ஒரு ட்ராப் எண்ணெய் சேர்த்தி வதக்கி எடுத்துக்கலாம். இது நல்லா ஓரளவுக்கு நல்லா சுருண்டு வர்ற மாதிரி வதக்கி எடுத்துக்கலாங்க. ஒரு 2 நிமிஷம் தான் ஆகும், ஏன்னா கம்மி குவான்டிட்டி தானே, அதுக்கு மேலே ஆகாதுங்க. இந்தளவுக்கு வதக்குனா போதுங்க. இப்போ இதை ஆறுறதுக்காக பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. பாருங்கள், பேன் ஹீட்டாக இருக்கும்போதே என்கிட்ட காஞ்ச கருவேப்பிலை இருக்குது, அதை நான் இதை சேர்த்துக்கிறேங்க. உங்கள்கிட்ட ஃப்ரெஷ் கருவேப்பிலை இருந்தால் கூட தாராளமாக சேர்த்துக்கோங்க. அந்த ஹீட்லேயே இது இருந்தால் 1 செகண்ட் இருந்தால் போதுங்க. தனியாகலாம் வறுக்க வேண்டிய அவசியமே இல்லைங்க. ஏற்கனவே ரோஸ்ட்டாக தான் இருக்குது. அந்த ஹீட்லேயே போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். இதையும் அது கூட சேர்த்து நம்ம பருப்பு பிரண்டையெல்லாம் ஆற வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அது கூட இதையும் சேர்த்து ஆற வச்சு அரைச்சிக்கலாங்க. வறுத்து வச்சதெல்லாம் நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ இதை பவுட்ரு பண்ணிக்கலாங்க. தண்ணி ஊற்ற வேண்டியது இல்லை, ஏன்னா நம்ம தொக்கு மாதிரி செய்கிறதா இருந்தால் தான் தண்ணி தேவைப்படும். இப்போ பொடியாக அரைக்கிறதுனால தண்ணி வேணாங்க. அரைச்சிட்டு பார்க்கலாங்க. பிரண்டை பொடி சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. நான் காஞ்ச கருவேப்பிலை போட்டேன். நீங்கள் பச்சை கருவேப்பிலை போடுறதா இருந்தால் நல்லா வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க. அப்புறம் வறுத்த சாமானெல்லாம் ஒரு டிஷ்யூ பேப்பரில் வேணால் போட்டு வச்சுக்கோங்க. நான் அப்படியே செஞ்சதுனால பாருங்கள், பொடி ரொம்ப ஃபைன் பவுடராக வராமல் கட்டி கட்டியாக நிற்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் நல்லா அந்த டிஷ்யூ பேப்பரில் போட்டு வச்சிட்டிங்கன்னா ஆயிலெல்லாம் அப்சார்ப் ஆகிடும். அதுக்கப்புறம் எக்ஸலண்ட் பொடியாக கரெக்டாக வருங்க. இது நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கும், அதாவது சாதம் கிளறி கொடுப்போம் பார்த்தீங்களா, சாதம், அதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். தயிர் சாதத்துக்கு ஊறுகாய்க்கு பதில் தொட்டுக்கலாங்க. தோசை ஊற்றிட்டு அதுக்கு மேலே டாப்பிங் மாதிரி போட்டுக்கலாம். இட்லி வச்சுட்டு அந்த இட்லி மாவு மேலே 1 ஸ்பூன் இதை ஊற்றிட்டு அதுக்கு மேலே மாவு போட்டுட்டு பிரண்டை இட்லி மாதிரி கூட குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாங்க. ரொம்ப சத்தான சுவையான ரெசிப்பிங்க. இந்த மாதிரி பொடியாக செஞ்சு வச்சிட்டோம்னா எல்லாத்துக்குமே யூஸ் ஆகுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். என்னங்க, இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.